ஓம் சிவைய நம. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த ஆதிசிவன் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜனனமானவர்கள் 1ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த 2 பாதமும் மிக பிரசித்தி பெற்ற நட்சத்திரம் பாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிறப்புடையவர்களாகவும் நிர்வாக திறன் உடையவர்களாகவும் மருத்துவ நிலை, வளாகங்கள், கோவில் மேம்பாட்டு திட்டவட்டங்கள், அறிவுபூர்வமாக சிந்தித்தல், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற நிர்வகிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அடிக்கடி முன்கோபம் வரும். எந்த அளவுக்கு கோபம் இவருக்கு வருகிறதோ அதே அளவுக்கு சாந்த நிலைக்கும் சென்று விடுவார்கள். மௌனமாக இருந்து விடுவார்கள். இவர்கள் மூலமாக கற்றுணரக்கூடிய பாடங்கள் நிறைய உண்டு. அதனால் கோபம் உள்ள இடத்தில் லாபம் என்று சொல்லுவார்கள். இவர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்பதினால் இவருடைய விருட்சம் செங்காலி மரம். இந்த செங்காலி மரம் என்பது அரிய வகை மரம். இந்த மரம் விருட்சபமாக உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பு. அனுதினமும் ஓம் நமசிவைய சொல்லுவதும் அதைவிட சிறப்பு. அடியார்களை வணங்குவது மிகவும் சிறப்பை தரும். அடியார்களை வணங்கினால் 1000 முறை ஐயனை வணங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால் நிர்வாக மேம்பாடும் சரி, வாழ்வியல் முன்னேற்றங்களிலும் சரி மிக சிறந்து விளங்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் யோக நட்சத்திரம். அதனால் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும், அன்னதானம் வழங்குவதும், செங்காலி கன்றுகள் வைத்து வீட்டில் நிர்வகித்து, தோட்டம் உள்ளவர்கள் நிர்வகித்து அந்த மரத்திற்கு அவர்களுக்கு முடிந்த நாளன்று தூபதீபம் ஏற்றி வழிபட மிகவும் சிறப்பை தரும். தினம் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஓம் சிவைய நம என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு யோக நிலையும் பெற்று வாழ்க்கையில் சிறந்து வாழ்வீர்கள். ஓம் சிவைய நம.